அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் பின்னங்கள் தொடர்பாக வரக்கூடிய வசன கணக்குகளுக்கு எவ்வாறு இலகுவாக விடை காண்பது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி, தோட்டம் ஒன்றிலிருந்து பறிக்கப்பட்ட 180 மாம்பழங்களில் 6/2 பங்கு அழுகி போக மிகுதி பழங்களை ஒரு பழம் ரூபாய் 25 வீதம் விற்பனை செய்த விவசாயி ஒருவருக்கு பழங்களை விற்பனை செய்ததன் மூலம் கிடைத்த வருமானம் யாது? இப்ப பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப தோற்றம் ஒன்றிலிருந்து பறிக்கப்பட்ட 180 பழங்களாம். அப்ப மொத்தமாக இதுல பறிக்கப்பட்ட பழங்கள் 180 பழங்கள். அப்ப இந்த மொத்த பழங்களை மொத்த பங்குகளால பிரித்து கொள்ள போறோம். அதாவது தரப்பட்ட மொத்த பழங்கள் 180 பழங்கள் பிள்ளைகள். இந்த மொத்த பழங்களை இந்த மொத்த பங்குகளால நாங்கள் பிரிக்க போறோம். இதுல மொத்த பங்குகள் 6 பங்குகள் தரப்பட்டிருக்குது. அப்ப ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த 6 பங்குன்றது இந்த தோட்டத்தில இருந்து பறிக்கப்பட்ட இதுல 180 மாம்பழங்கள் பறிக்கப்படுமாக இருந்தால் இந்த சதுரத்துக்களை 180ஐயும் நாங்கள் இந்த 6 கட்டங்களாக பிரித்து கொள்ளலாம். அதாவது இந்த 6 மேல் 2 பகுதி தான் அழுகி இருக்குதுன்னு சொன்னா இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த 6 மொத்த பகுதிகளுக்குள்ள 2 பகுதி அழுகி இருக்குதுன்னு சொல்றதுதான் இதுன்ற அர்த்தம். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த 180தான் இதுக்குள்ள இருக்கிற மொத்த பழங்கள். இந்த மொத்த பழங்கள் 180 மொத்த பழங்களை நாங்கள் இந்த மொத்த பங்குகளால பிரிக்கும் போது எங்களுக்கு இந்த ஒரு பங்கு எவ்வளவு என்று சொல்ற ஒரு விட கிடைக்கும் பிள்ளைகள். இந்த மொத்த பழங்களை மொத்த பின்னங்களால வகுக்கும் போது, அதாவது இந்த பகுதி எண்ணால் வகுக்கும் போது ஒரு பகுதிக்குரிய எண்ணிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஞாபகத்துல வச்சு கொள்ளும்போ மொத்த எண்ணிக்கைய பகுதி எண்ணால பிரிக்கும் போது கிடைக்கின்ற விடை இந்த பகுதி எண்ணினுடைய ஒரு பங்கு, அதாவது 6 மேல் ஒரு பங்கு தான் விடையாக கிடைக்கும். அப்ப 180 6ஆல பிரிச்சு கொள்றோம் பிள்ளைகள். அப்ப இந்த ஒன்றுக்குள்ள அடங்காது பூச்சியத்தை போட்டு கொள்ளுங்க. 6 0 0 ஒன்று கீழே வர போது அந்த 8 அப்படியே கீழே இறக்கி கொள்றோம். 6 3 18 0 அந்த 0 இறக்கி கொள்ளுங்க. 6 0 0 சரியா? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிய போகுது இந்த 6 மேல் ஒரு பங்கு 30. சரியா பிள்ளைகள்? இந்த 6 மேல் ஒரு பங்கு 30 என்று சொல்லி ஒரு விடைக்கு நீங்கள் வரலாம். அப்ப இதுதான் உங்களுக்குரிய முதலாவது ஸ்டெப். 6 மேல் ஒரு பங்கு 30 என்று கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்க எத்தனை பங்கு அழுகி போயிருக்குது? 6 மேல் 2 பங்கு. அப்ப 6 மேல் ஒரு பங்கு 30ஆக இருந்தால் அந்த 30 2ஆல பெருக்கி கொள்ளுவோம் பிள்ளைகள், அழுகினது காண்றதுக்காக. 0 0 3 6. அப்ப அழுகிய பழங்களினுடைய மொத்த எண்ணிக்கை 6 மேல் 2, அதுதான் 60 பழங்கள் அழுகிய பழங்கள். சரியா பிள்ளைகள்? 60 பழங்கள் அழுகி போயிருக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டது. அப்ப 180 பழங்களில 6 மேல் 2 60 பழங்கள் அழுகிய பழங்கள். அப்ப அவர் விற்ற பழங்கள் எத்தனையாக இருக்க போகுது? 6ல 2 பங்கு போச்சுதுண்டா 6ல 6 மொத்த பங்கு பிள்ளைகள். அந்த 6ல இப்ப 6ல 2 பங்கு போயிட்டுது. அப்ப மிச்சம் அவர்கிட்ட இருக்க போறது 6 மேல் 4 பங்குகள் அவர்கிட்ட இருக்க போகுது. அப்ப இந்த 6 மேல் 4 பங்கு என்னன்னு காண போறீங்க? இந்த மொத்த பழங்கள்ல இருந்து இந்த அழுகிய பழங்களை கழிச்சீங்கன்னா சிம்பிளா விட கிடைச்சிரும். அப்ப மொத்த பழங்கள் எத்தனை? இந்த 180 பழங்களில இருந்து 60 பழங்களை கழிச்சு கொள்ள போறீங்க. 120 பழங்கள் என்று சொல்லி விட கிடைக்கும். அப்ப இந்த அவர் விற்பனை செய்த பழங்களினுடைய எண்ணிக்கை தான் 120 பழங்கள். அப்ப அந்த பழங்களை எத்தனை ரூபாய் வீதம் விற்பனை செய்திருந்தார்? 25 ரூபாய் வீதம் விற்பனை செய்திருந்தார். அப்ப இந்த 120 பழங்களையும் 25 ரூபாய் வீதம் விற்பனை செய்யும் போதுதான் அவருக்கு கிடைத்த வருமானம் எவ்வளவுன்றத கண்டுபிடிக்கலாம். அப்ப 120 என்ன செய்ய போறோம்? இந்த 25 ரூபாவால பெருக்கி கொள்றோம். அது 5வது செய்க வழியா போட்டுக்கொள்றேன். 5 0 0 2 10 ஒரு மிச்சம் 5 5 3 6 0 0 2 4 2 2 0 0 6 4 10 0 ஒரு மிச்சம் 2 3. அப்ப இவருக்கு இந்த பழங்களை விற்பனை செய்ததன் மூலம் கிடைத்த வருமானம் 3000 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இந்த 3000 ரூபாய் தான் இவருக்கு கிடைத்த வருமானம் என்பதனை நாங்கள் இப்படி ஒரு செய்க வழி மூலம் எடுத்துக்கொள்ளலாம்.
அப்ப எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, தரப்பட்ட மொத்த பெறுமதிகளை மொத்த பங்குகளால பிரிக்கும் போது கிடைக்கிறது ஒரு பங்குன்றதை ஞாபகத்துல வச்சிருங்க. ஒரு பங்கு தெரிஞ்சு கொண்டீங்களா பிறகு இதுல 6 அழகி போனதான் அப்ப 2 பங்குக்கான அந்த ஒரு பங்கு 2ஆல பெருக்கி நாங்கள் 2 பங்கு உழவன்னு சொல்லி கிடைச்சிட்டது. அப்ப மொத்த பங்குல இருந்து 2 பங்கு போனால் மிகுதியில 4 பங்கு மிகுதியா இருக்குது. அப்ப அந்த மொத்த மாம்பழத்துல இருந்து அழுகி போன மாம்பழத்தை கழிச்ச நாங்கள் அவர் விற்பனை செய்த மாம்பழங்கள் 120. அந்த 120 மாம்பழங்களையும் 25 ரூபாய் வீதம் விற்பனை செய்திருந்தால் அப்ப 120 மாம்பழங்களையும் 25ஆல பெருக்கி கொள்றோம். 120 25ஆல பெருக்கினால் 3000 விடை கிடைச்சது. அப்ப அவருக்கு கிடைத்த வருமானம் 3000 ரூபாய். அப்ப வருமானம் 3000 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இதே போல இன்னும் ஒரு கணக்கை பார்த்துக் கொள்வோம். சரி பிள்ளைகள், 2வது வினாவை பார்த்துக் கொள்ளுங்க. நேர்முக தேர்வொன்றில் கலந்து கொண்டவர்களில் 5 பங்கினர் பெண்களும் மீதி பேர் ஆண்களும் ஆவர். நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட ஆண்களின் எண்ணிக்கை 24 எனில் நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட பெண்களின் எண்ணிக்கை யாது? அப்ப பெண்களினுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தரப்படவில்லை, ஆனால் பங்குகள் தரப்பட்டிருக்குது. 5 பங்கினர் பெண்களாம், அப்ப மிகுதி பங்கினர் ஆண்கள். அந்த மிகுதி பங்கினர் தான் 24 சொல்லி தரப்பட்டிருக்குது. அப்ப மொத்த பங்கு நாங்கள் 7 பங்கில இருந்து பெண்களின் எண்ணிக்கை 5 பங்கு கழிப்பமாக இருந்தால் 2 பங்கினர் தான் இதுல இருக்கிற ஆண்களா. அந்த 2 பங்கினர் தான் எவ்வளவு என்று தரப்பட்டிருக்குது? 24 ஆண்கள் என்று சொல்லி தரப்பட்டிருக்குது. அப்ப இந்த 24 ஆண்களும் 2 பங்கு. அப்ப எங்களுக்கு 2 மடங்குல இதுல பங்கு தரப்பட்டிருந்தா அதை வச்சு கண்டிருக்கலாம். ஆனா இதுல 5 சொல்லி பெருமதி தந்திருக்குது. அப்ப இந்த ஆண்களின் எண்ணிக்கையின் ஒரு பகுதியை காணப்படும். அதாவது ஒரு பங்கு எவ்வளவு கண்டமண்டா அந்த ஒரு பங்கு 5ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா பெண்களினுடைய எண்ணிக்கை கிடைச்சிடும். அப்ப இந்த 24 என்ன செய்யறோம்னு சொன்னா 2வது 24 2ஆல பிரிச்சு கொள்வோம். அப்ப 2 2 4 12 ஆண்கள் தான் இதுல 7 மேல் ஒரு பங்கினர். அப்ப ஒரு பங்கு 12ஆக இருந்தால் 12 5ஆல பெருக்குவமாக இருந்தால் பெண்களினுடைய எண்ணிக்கை கிடைக்கும். அப்ப இந்த 12 5ஆல பெருக்கி கொள்ளுவோம். 2 10 5 1 6. அப்ப இதுல இருக்கிறதுல 60 பெண்கள் இருக்கிறார்கள். சரியா பிள்ளைகள்? இந்த 60 பெண்கள் என்றபடியே நாங்கள் இதுக்கு போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு இந்த 7ல 2 பங்கு 24 தான் எங்களுக்கு தரப்பட்ட தரவு. அப்ப இந்த 24ல ஒரு பங்கை கண்ட நாங்கள் 12 என்று சொல்லி அந்த 12 ஒரு பங்காக இருக்குமாக இருந்தால் இதுல 7ல 5 பங்கு தான் பெண்கள். அப்ப அந்த ஒரு பங்கு 12 5ஆல பெருக்கி கொண்ட நாங்கள் அப்ப 60 பெண்கள் என்று சொல்லி எங்களுக்கு விட கிடைச்சிருக்குது. அப்ப உங்களுக்கு இதுல பெண்களின் எண்ணிக்கை கேட்டபடியால 60 பெண்கள் என்று சொல்லி விட கொடுத்திருக்கிறோம். எப்பயுமே ஒரு பங்கை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதை வச்சு கொண்டு கேட்கப்படுகின்ற எந்த ஒரு வினாவுக்கும் இலகுவாக விடை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதே போல இன்னும் ஒரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருப்பதன் மூலம் நாங்கள் பதிவிடுகின்ற அடுத்த வீடியோக்களையும் உங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அனைவரும் இவ்வாறான வீடியோக்களை பார்த்து இலகுவான முறைகளில் வினாக்களுக்கு விடையளித்து பரீட்சைகளை சித்தி பெற வாழ்த்துக்கள்.